கடலின் ஆழமான பகுதியில் வாழும் பேய் மீன்கள் தற்போது கடலின் மேல் பகுதிக்கு வந்த வீடியோ படு வைரலாகி உள்ளது. இந்த பேய் மீன்கள் சுமார் 6600 அடி ஆழத்தில் வாழக்கூடியவை. அதன் அச்சுறுத்தலான வெளித்தோற்றமும் மற்றும் மின்னல் போன்ற வெளிப்படுத்தும் திறனும் இதன் உணவை பிடிப்பதற்கான முக்கிய கருவியாக உள்ளது. முதலில் 2014ஆம் ஆண்டு ஹவாய் கடல் பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. பெரும்பாலும் மீன் பிடிக்கிறதுனாலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ இது அழியக்கூடிய நிலையில் இருக்குது. பேய் மீனானது தன் இனத்தை சார்ந்த மற்ற மீன்களை விட பெரிதாக இருக்கும். இது 5.2 மீட்டர், அதாவது 17 அடி நீளம் வரை வளரும். அதிகபட்சமாக வளரும். இம்மீன்கள் வெளி ஓட்டுடைய விலங்கின் குஞ்சுகளையும் சிறிய மீன்களையும் உணவாக கொள்கின்றன. இவை தன் உணவினை மாற்றி அமைக்கப்பட்ட செவில்கள் மூலம் நிழல் போல் பின்தொடர்ந்து பிடித்து இழுத்து உணவினை உண்கிறது. இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இனத்தை சார்ந்தது. முட்டையிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகள் தாயின் உடலிலிருந்து வருகிறது. வெளியே வந்த பின்பு முழு உயிராக வளர்ச்சி அடைகிறது. தாயின் உடலில் இருந்து வரக்கூடிய ஒரு மீன் குஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. எதற்காக இந்த டெவில் மீன்கள் ஆழ்கடலை விட்டு கடலின் மேல் பகுதிக்கு வருகின்றன? ஒருவேளை வரும் நாட்களில் வரவிருக்கும் பேர் அழிவை உணர்த்துவதாக தெரிகிறதோ என்று விஞ்ஞானிகள் அச்சப்படுகின்றன. இம்மீன்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட வரம்புக்குள்ளும் மற்றும் குறைந்த விகிதமே இனப்பெருக்கமே செய்யக்கூடியது. இதன் விளைவாக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களுக்கும் உள்ளாகின்றன. இந்த மீன் இனங்களுக்கு வரும் முக்கிய அச்சுறுத்தல்களானது மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து ஏற்படும் மாசு சீர்கேட்டினால் வருகிறது. இதுபோன்று மீன் பிடிப்பதில் பல்வேறு வகையான கருவிகளை உள்ளடக்கிய மீன்பிடி உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை யாவன? இழுவலை, சூறை மீன் கொண்டு பொறி வைத்து பிடித்தல், வலை போட்டு பிடித்தல் போன்ற முறைகள் கையாளப்படுகிறது. இதனால் இம்மீன் இனங்கள் அழிந்து வருகின்றன. Please like, share and subscribe.